ஹலோ கைஸ், 2025ல மோஸ்ட் ஹைப்டு தமிழ் மூவிஸ்லாம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வெயிட்க்கு அப்புறம் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன மூவி. டைரக்ஷன், விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங்லாம் நீட்டா இருக்கும். பட் படமா ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஏன்னா கோர் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் சிம்பிளா இருந்ததுனால ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மிக்ஸ்டு அண்ட் மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. ஸோ அந்த ஹைப்பை மீட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தான் சொல்லணும். தக் லைஃப் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன மூவி. ஏன்னா லெஜெண்டரி கேஸ்ட் அண்ட் க்ரூ இருந்ததுனால படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. பட் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தா படம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. இந்த இயர்ல வந்த மூவிஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா தக் லைஃப் ஒரு டிசாஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். கூலி இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி செம்ம ஹைப் இருந்துச்சு. ஆனா ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த ஹைப்பே சில பேருக்கு டிசப்பாயின்மெண்டா மாறிடுச்சு. ஸ்டோரியில டெப்த் கம்மி, சில சீன்ஸ்ல லாஜிக் மிஸ்டேக் தெரிஞ்சது. அதனாலேயே பெருசா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகல. ஓவராலா பார்த்தா கூலி ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். பட் இந்த இயர்ல தமிழ் சினிமால ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சிருக்கு. ரீசன் என்னன்னா சூப்பர் ஸ்டாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், சாங்ஸ் அண்ட் பிஜிஎமோட இம்பாக்ட் அண்ட் ஃபேன்ஸோட சப்போர்ட் தான் காரணம். ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் தான் 2025ல ரொம்ப பெருசா ஹைப் கிரியேட் பண்ண மூவிஸ். அண்ட் தென் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் த பெல் பட்டன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.